ஹாய், நான் தான் உங்கள் பாரதி கண்ணம்மா. இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்பவுமே எல்லா ஸ்டேட்டை விட நான் வந்து தமிழ்நாட்டு போலீஸ்னாலே கெத்து தான். அதுக்கு பெரிய சல்யூட்டு. இந்த ஓன் வாய்ஸ் எதுக்காகனா, நம்ம போக்குவரத்து கழக அதிகாரிகள் அவங்க கவனத்திற்கு போகணும். என்ன விஷயம்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் கேமரா வைக்கிறீங்க, ரொம்ப சேஃபாக இருக்குது, ரொம்ப நாங்கள் லேடிஸ் தைரியமாக போகிறோம், தைரியமாக வரோம். அதுக்கெலாம் ரொம்ப மிக்க நன்றி. கவர்மெண்ட்டுக்கும் சரி, டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கும் சரி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போ என்ன விஷயம் ஷேர் பண்ண வந்தேன்னா, எல்லா இடத்துலையும் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக பாரிஸ் வந்து இங்கே முக்கியமான இடம், சரிங்களா? பாரிஸ் பீச் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினான இடம். அது நிறைய பேருக்கு தெரியும், சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போர்ட்டஸ்டோட ஆஃபீஸு, பென்ஷன் ஆஃபீஸு, கேன்டீன், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சரிங்களா? அது வந்து அதாவது நேராக போனால் பீச்சு. இப்போ அந்த சப்வே கீழே இருக்கிறது மேட்ரு இல்லை, அதுக்கு மேலே சின்னதாக ஒரு வழி வருது பார்த்திங்களா, 2 சைடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அடிச்சுட்டு செயின் பறிக்கிறது, அப்புறம் வந்து பெண்கள் பயமாக இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிறதுனால நாங்கள் ஏதாவது அர்ஜென்ட்னா போகணும். 12 மணி நைட்டு 1 மணினாலும் போகணுன்னு அவசியம் வந்தால் போய் தான் ஆகணும், சரிங்களா? உங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது, லெஃப்ட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரைட் சைடில் ரிசர்வ் பேங்க் இருக்குது. மெயினான ஏரியா, மெயினான பிரிட்ஜு, அதுக்கு பிரிட்ஜுக்கு மேலே ஒட்டின மாதிரியே ஒரு சந்து. அந்த சந்தில் 2 பக்கமும் அதே மாதிரி தான். சேஃப் கிடையாது. ஆனால் அந்த ஏரியாவில் எல்லாமே ஆட்டோக்காரங்க கொண்டு சொல்கிறாங்க, அங்கே வந்து கஞ்சா அடிச்சுட்டு பசங்க உட்காந்துருப்பானுங்க, நீ திரும்பி வரதா இருந்தால் டிஃபன் இப்போயே வாங்கிக்கோமா அப்படின்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணார் அந்த அண்ணன். நான் தைரியமான ஆள், நானே ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா அந்த சந்து அந்த மாதிரி இருக்கும், அப்படியே புதார் மாதிரி போகும், லைட்லாம் எரியும், ஆனால் கேமரா கிடையாது. ஏன்? அதுதான் நான் வந்து போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, முக்கியமான இடம் அது பார்த்திங்கன்னா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல், அதாவது பென்ஷன் ஆஃபீஸு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க், இதெல்லாம் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து மெயினாக ஹாஸ்பிட்டல் காண்டிக்காவது நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இதை காதில் வாங்கினா அவங்களுக்கும் போய் சேர்ந்தால் ரொம்ப நன்றி. முதல்ல தயவு செஞ்சு அந்த 2 பக்கமும் நீங்கள் கேமரா வைங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது, நாங்கள் போகணும் வரணும் சேஃப்டியாக. அதுக்காக தான் இந்த வீடியோ ஓன் வாய்ஸ் போட்டேன், மற்றபடி இல்லை. உங்கள் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இது போய் சேரணுன்னு நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.